கொஞ்சம் ஆற விட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இது ரெண்டு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஒரு துளி கூட ஒட்ட மாட்டேங்க பாருங்க. இதுதான் கரெக்டான தொக்குக்கு பக்குவங்க. நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் நம்ம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராகிட்டு தக்காளி ஊறுகாய் பண்ண போகிறாங்க. தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கதா இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ட்ராவல் போகிறவங்கலாம் சட்னி எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வீட்டிலே 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் வந்து ஊறுகான்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தக்காளி விலை வந்து இப்போ ரொம்ப மலிவுங்க. இந்த மாதிரி டயத்தில் தக்காளி தொக்கு பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவசரத்துக்கு நமக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் கை கொடுக்குங்க தக்காளி தொக்கு வந்து. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி வந்து நம்ம நல்லா கழுவி துடைச்சி எடுத்துக்கணுங்க. துடைச்சி எடுத்துகிட்டு தான் பண்ணணும். இதை வந்து நல்லா துடைச்சி தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது இல்லாமல் நம்ம பண்ணணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஜெயச்சந்திரன் இருக்குது பள்ளிக்கரணையில். அங்கே தான் இந்த பவுல்லாம் வாங்கிட்டு வந்தேன். 4 வாங்கினேன். நம்ம யூடியூப்புக்காண்டி நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணதுக்கு, அதில் இன்றைக்கி ஏதாவது இட்லியை வைக்கிறதுக்கு இதில் இட்லி ஊற்றி வைக்கலாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாட்டு சூப்பராகவும் வரும். அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஜல்லடையும் வாங்கினாங்க. இது 345 ரூபா. இது வந்து 1 75 ரூபாங்க. 2 வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது, அதில் எடுத்து வந்தேன். இது ரொம்ப நாளாக நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மும்பையிலலாம் இந்த மராட்டிக்காரங்க வீட்டில் இது கண்டிப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி சைஸில் கிடைக்க மாட்டேன்ட்டு எனக்கு இப்போ தான் இருந்துச்சு, நான் எடுத்து வந்துட்டேன். இது நல்லாயிருக்கும் பண்ணாக்கி. அதில் இட்லி பண்ணாக்கியா பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு தக்காளி வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிடலாங்க. பண்ணுறது நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து நம்ம அவிச்சு எடுத்துக்கணுங்க. அவிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நம்ம கடாயில் போட்டு பண்ணோம்னா மசியதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் குக்கரில் வச்சு பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணிடலாங்க. நம்ம கடையிலலாம் வாங்கும்போது வினிகர் ஆட் பண்ணுவாங்க. வினிகர் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு வந்து உடம்புக்கு கேடு. அதனால் வீட்டிலே இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். தக்காளியை வந்து நம்ம 4 கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணாண்டாம். இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணால் போதும். நம்ம இந்த மூட்டை எடுத்துக்கணுங்க. மூட்டை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போட்டுடலாம். குக்கரில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மூட்டை கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வரும். அப்புறம் அந்த மூடை வந்து சாப்பிடவும் கூடாதுங்க, கல்லடப்பு வரும்னு சொல்லுவாங்க. அதனால் குழம்புல நீங்கள் ஒன்று தானே போடுதோன்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துடாதீங்க. அப்படியே தூரம் எடுத்துருங்க. தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 4 கட் பண்ணி எடுத்தாச்சு. மூட்டை பூரா கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை எவ்வளோத்தையும் நம்ம தூர போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஒரு குக்கரை நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு புளியை வந்து நம்ம அதில் இருக்க ஓடு, நார் இதெல்லாம் எடுத்துடணுங்க. எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓடுலாம் இருக்கும். இந்த மாதிரி ஓடெல்லாம் எடுத்துட்டு நம்ம எடுக்கணுங்க. 1,5 கிலோ தக்காளிக்கு வந்து 100 கிராம் போடணுங்க. நான் 1 கிலோ தக்காளிக்கு 100 கிராம் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த புளி வந்து கெட்டு போகாது. நமக்கு ஊறுகாய் வந்து புளி உப்பு எல்லாம் போடும்போது நம்மளுக்கு கெட்டு போகாது. கடையில் வந்து நம்ம வாங்கும்போது வினிகர் போட்டு வைப்பாங்கங்க, கெட்டு போகாமல் இருக்குது. நம்ம வீட்டில்னா நம்ம ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடலாம். ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணி வச்சோம்னாக்கோ 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க. வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாதுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம்.
புளியையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. வேக வைக்கிறதுக்கு தக்காளியில் இருக்க தண்ணியிலே நமக்கு வெந்து வந்துடும். லேசாக வதங்கினா போதும். அந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம். நம்ம குக்கரை மூடி வச்சு 2 விசில், அது இல்லைன்னா 3 விசில் விட்டால் போதுங்க. 2 விசிலே வெந்துடும் உங்களுக்கு தக்காளி. உங்கள் குக்கரை பொறுத்து. சில குக்கர் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும். அப்படி இருந்ததுன்னா 3 விசில் விட்டுக்கோங்க. நான் 2 விசிலில் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ குக்கரில் வந்து விசில் விட்டுருச்சு. நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பாத்திரத்தில் வந்து ஸ்டிக்கர் இருக்கும் பாருங்க, அதை எடுத்துக்கணுங்க. அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இதாக இருக்குது பாருங்க. அந்த ஸ்டிக்கர்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு வந்து கையை கொண்டு சுரண்டி கத்தி வச்சு சுரண்டி எடுப்போம். அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுங்க. எடுக்காமல் சின்ன டிப்ஸாட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதாக இருக்குது பாருங்கள். இதை வந்து லைட்டாக சூடு பண்ணணுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம சூடு பண்ணணும். சூடு பண்ணோம்னா இலகி வந்துடும் உங்களுக்கு வந்து. பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுத்துடணுங்க. அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இப்படி எடுத்துடணுங்க. அப்புறம் ஓரத்துலேயும் இருக்குது. ஓரத்தில் இருக்குது பாருங்க. இதை இப்படி சரிச்சு வச்சு நம்ம ஹீட் பண்ணிடணுங்க. ரொம்ப ஈஸியாக எடுக்கிறது. இது தெரியாமல் நிறைய பேர் கத்தியை வச்சு சுரண்டுவாங்க, இல்லை கையை வச்சு சுரண்டி எடுப்பாங்க. பாதி ஸ்டிக்கர் அதில் தான் இருக்கும், வராது. டப்புன்னு வந்துட்டு பாருங்க. லேசாக அப்படி நம்ம சுரண்டி எடுத்தோம்னா அந்த அதில் இருக்க பசப்பறம் வந்துடுங்க. இந்த மாதிரி எடுங்க. ரொம்ப ஈஸியாகிட்டு. அடுத்தது இன்னொன்று எடுத்து காட்டுறேன் பாருங்க. லைட்டாக சூடு பண்ணா போகிறோம். ரொம்ப சூடு பண்ணேன்னா கருத்துரும் கிண்ணம் வந்து. அதனால் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடு பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். அப்புறம் நடுசில் இருக்கிறத எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸி பாருங்கள். அப்புறம் ஓரத்தில் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுக்கணுங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு. ரொம்ப ஈஸி எடுக்கிறது. உங்கள் கடையில் ஜாமான் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுங்க. நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் தெரியாது. தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, ஏப்பா இது கூட தெரியாதா அப்படின்னு. இல்லைங்க, நிறைய பேர் தெரியாதவங்களும் இருக்காங்க. இது தனியாட்டு நான் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, அம்மா சூப்பர் டிப்ஸாக இருக்குமா, இது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பாருங்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. அதேமாதிரி அடியில் இருக்கிறதையும் நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் ஓரத்தில் இருக்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். கையை கொண்டே எடுத்துடலாம். ஈஸியாகிட்டு நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ஏர் இறங்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏர் இறங்கிருச்சு. சூப்பராட்டு நல்லா வெந்துருச்சுங்க. தக்காளி வந்து நல்லா ஆறணும். இப்போ வந்து இதை அடுப்பில் ஒரு தட்டு போட்டு மூடி கொதிக்க வைக்கணுங்க. அப்படியே நம்ம கொதிக்க வச்சிடணும். தண்ணி புறம் வற்றணுங்க. வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம தொக்கு பண்ண முடியும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுக்கணும். மூடி வச்சுக்கலாம். தக்காளி வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா தண்ணி வற்றிருச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடி பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி வற்ற வச்சு எடுத்துடணும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம இறக்கி வச்சுக்கிடலாம். இதை ஆற விட்டு அரைச்சி தொக்கு தாளிச்சிக்கிடணும். இப்போ இதுக்கு வந்து கடாயில் நம்ம வெந்தயமும் கடுகும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இது லைட்டாக வறுத்துட்டு அப்புறமா நம்ம கடுகு போட்டுக்கணும்.
கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிச்சு, நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். கருகு ஒரு 2 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 2 ஸ்பூனுங்க. 1 கிலோ தக்காளிக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொரியணும். கடுகு வந்து சடன்னு பொரியணும், கறிகிடக்கூடாது, கசப்படுத்துரும் ஊறுகாய். பக்குவமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வறுத்துச்சுங்க. அதை ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணிக்கணும். தக்காளியும் ஆறட்டும், நம்ம வறுத்து வச்சுருக்க கடுகு வெந்தயமும் ஆறட்டும். நம்ம ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா ஆறிடுச்சு, கடுகும் வெந்தயமும் நல்லா ஆறிடுச்சுங்க. பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கடுகு வெந்தயத்தையும். நல்லா பவுட்ரு பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம தொக்குக்குள்ள தக்காளியையும் அரைச்சி எடுத்துடலாம். கைப்படாமல் பண்ணி எடுக்கணுங்க, கைப்படக்கூடாது. கைப்பட்டிங்கன்னா கெட்டு போகும். தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் பெரிய ஸ்பூனுக்கு. காரம்லன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாங்க. அதிகமாகிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது. இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது கூட நீங்கள் வரமிளகா போட்டு அரைக்கணுனாலும் அரைச்சிக்கங்க. நான் தாளிசத்தில் போட போகிறேன். இப்போ தான் நம்ம தாளிச்சிக்கிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் இந்த தொக்கை வச்சு நீங்கள் சாதத்தில் போட்டு விரைவி கொண்டு போனீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம பூண்டெல்லாம் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம தக்காளி சாதம் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க. 2 ஸ்பூன் போட்டால் போதும், நிறைய போடாண்டாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கும் அவசரத்துக்கு லஞ்சு பாக்ஸில் போட்டு நம்ம விரைவி கொடுத்தோம்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாய் காஞ்சிருச்சு, நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். முழுக்க நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கெட்டு போகாது. ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்காங்க, 4 கரண்டி ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணியாச்சு. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உளுந்தம்பருப்பும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம தக்காளி சாதத்தில் போட்டு விரைச்சி சாப்பிடும்போது, வெள்ளரிக்காய் இட்லி தோசையில் வச்சு சாப்பிடும்போதும் கடி போடும்போது நல்லா இருக்குங்க டேஸ்ட். வந்து நல்லா பொரியட்டும். பூண்டை வந்து நம்ம அந்த மாதிரி நச்சு எடுத்துக்கணுங்க. நச்சு எடுத்திங்கன்னா நல்லா வாசனமாக இருக்கும். சிலவங்க வந்து முழுசாக போட்டு பண்ணுவாங்க. முழுசாக போட்டு பண்ணாலும் பண்ணிடலாம், ஆனால் இது கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்கும். அதனால நான் முழுசாக போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. பூண்டை ஆட் பண்ணிடலாம். 2 பூண்டு உரிச்சி போட்டிருக்காங்க. இங்கே தாராளமாக போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கிடலாம். பூண்டு சேர்க்குறது நல்லது தான். இப்போ கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். ஒரு 4-5 கொத்து போட்டிருக்காங்க. இது வந்து நல்லா பூண்டு வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க. வதங்கினா தான் நல்ல மணமாக இருக்கும். பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் இப்போ வரமிளகா போட்டுக்கலாம். 1 கிலோ தக்காளிக்கு 200 கிராம் மிளகாத்தூள் போடணுங்க, பவுடர் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இது எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு. அப்போ தான் அந்த பச்சை வாடை இருக்காது, மிளகாத்தூள் உள்ளது பச்சை வாடை. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
கரண்டி வச்சே வளைச்சி விட்டுக்கோங்க, கைப்படாமல். கொஞ்சம் சுண்டை நல்லா வதங்கணுங்க. சூப்பரான தக்காளி தொக்கு பண்ணியாச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் வேகட்டும். மூடியெல்லாம் வைக்காண்டாம், வேறு தண்ணி விழும். அதனால் மூடி வைக்காமல் நம்ம வேக வச்சு எடுத்து விடுங்க. கொஞ்சம் அடுப்பு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மிலே வச்சு வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்பப்போ அப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா அடி பிடிச்சிரும். நல்லா திக்காக இருக்கனால அடி பிடிக்காத அளவு பண்ணி எடுக்கணுங்க. நிறைய பேருக்கு இஞ்சி வாசனை பிடிக்கும். இஞ்சி வாசனை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா பொடிசாக கட் பண்ணி வெள்ளைப்பூடு கூட்டே போட்டு நல்லா துவைக்கி எடுத்துக்கணுங்க. எடுத்தீங்கன்னா அதுவும் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நல்ல தக்காளி தொக்கு வந்து எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து திரிச்சு வச்ச பொடியை ஆட் பண்ணிடலாங்க. இப்போ பொடியை ஆட் பண்ணியாச்சு. இதோட போட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஊறுகாய் தொட்டு சாப்பிட்ட மாதிரி தான் சாப்பிடணுங்க. இட்லிக்கு 1 ஸ்பூன் இருந்தால் போதும், 10 இட்லி சாப்பிடலாம். சாதத்துக்கும் 2 ஸ்பூன் இருந்தால் போதும், ஒரு தட்டு சோறு தாராளமாக சாப்பிடலாங்க. இப்போ கொஞ்சம் கொதிக்கிட்டும், நல்லா எடுத்துக்கலாம். அல்வா பதத்துக்கு நல்லா சுருளை சுருளை வதக்கியாச்சுங்க. இந்த மாதிரி சுருளை சுருளை வதக்கிடணும். சூப்பராட்டு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நல்லா ஸ்டோர் ஆயிருங்க. கடாயில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணும். திரண்டு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஒரு துளி கூட ஒட்ட மாட்டேங்க பாருங்க. இதுதான் கரெக்டான தொக்குக்கு பக்குவங்க. நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். நம்ம அதே கடாயில் நம்ம கொஞ்சம் சாதத்தை போட்டு விரை சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஊறுகாய் வந்து பாட்டிலில் வச்சு வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் வைங்க, போகாது உங்களுக்கு. வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். சூப்பராக இருக்குங்க. நம்ம அதே கடாயில் கொஞ்சம் சாதத்தை போட்டு நம்ம விரவி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராகிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர் கண்டெய்னர் பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஃபுல்லாக வச்சுட்டேன். இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணுங்க. ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கெட்டே போகாது. கைப்படக்கூடாதுங்க. கைப்படாமல் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாதத்தில் போட்டு விரைவி சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட சாதத்தில் நம்ம போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், அவ்வளோ ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். 1 ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். 1 ஸ்பூன்லேயே ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க. அட்டகாசமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ரெசிபி எதுவும் தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.